வணக்கம். வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டரி. ஐ ஆம் திரவிதா. ஸ்போக்கன் பிராக்டிஸ்ல டே 5ல இருக்கிறோம். இன்னைக்கு ஒன் கொஸ்டினுக்கு 4 சென்டென்சஸ்ல எப்படி ஆன்சர் பண்ண போறோம் அப்படின்றதான் பார்க்க போறோம். ஒன் கொஸ்டினுக்கு ஏன் 4 சென்டென்சஸ் அப்படின்னா நம்மளோட ஸ்பீக்கிங் ஃப்ளோ நல்லா இருக்கும், ஸ்போக்கன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நம்ம இது டாபிக்கே என்னதுதான் ஸ்போக்கன் பிராக்டிஸ். இப்போ ஸ்போக்கன் பிராக்டிஸ் இப்படி பண்ணா நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகேங்களா, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் டிட் யூ டூ இன் த மார்னிங்? காலையில நீ என்ன பண்ண? கடகடன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆமா, நான் காலையில எழுந்திரிச்சேன், நடக்க போனேன், ஃப்ரெஷ்ஷா இருந்து என்னோட வேலையை தொடங்கினேன். இதே தாங்க நம்ம இங்கிலீஷ்ல சொல்ல போறோம். ஐ woke up early, went for a walk, I felt fresh, I started my work. நல்லா இருக்கா? அடுத்து பார்க்கலாமா? why are you carrying a numberலாம்? ஏன் கொடை வச்சிருக்கேன்? தமிழ்ல என்ன சொல்லலாமா? கொடை வச்சிருக்கேன், வானம் இருட்டா இருக்கா, மழை பெய்யலாம், நனைஞ்சிடக்கூடாதுல்ல, சொல்லுவோமா இப்படி தமிழ்ல? அதேதான் இப்ப சொல்ல போறேன். I am carrying a numberல the sky looks dark, it may rain anytime, I don't want to get wet. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாப்போமா? why didn't you come yesterday? நம்ம யாரைய பத்தி கேட்போம்ல, வரேன்னு சொல்லியிருப்பாங்க, வராம இருந்திருப்பாங்க. ஏன் நேத்து வரல அப்படின்னு இருப்பாங்க. என்னால வர முடியல, வெளில போயிருந்தேன், ஃபேமிலி ஃபங்க்ஷன், இன்னைக்கு தான் திரும்பி வந்தேன். இதையே அப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவோமா? I couldn't come yesterday, I was out of town, there was a family function, I came back today. இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன், கண்டிப்பா இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகும். வாட் ஆர் யூ பிளானிங் ஃபார் டுடே? நீ என்னைக்கு என்ன பிளான் பண்ணிருக்க இன்னைக்கு? ஐ ஹாவ் சம் பிளான்ஸ் டுடே. எனக்கு கொஞ்சம் பிளான் இருக்கு. ஐ நீட் டு ஃபினிஷ் மை ஒர்க். என்னோட ஒர்க்கை இன்னைக்கு முடிக்கணும். ஐ போஸ்ட்பாண்டட் இட் எஸ்டர்டே. நேற்று நான் போஸ்ட்பான் தள்ளி வச்சிருந்தேன், நேற்று கொஞ்சம் அந்த வேலையை தள்ளி வச்சிருந்தேன். ஐ வில் கம்ப்ளீட் இட் டுடே. இன்னைக்கு அதை நான் முடிக்கணும். எல்லாருமே இப்படி ஒரு கொஸ்டினுக்கு 4 ஆன்சர் வச்சிருப்போம். அதே தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம், புதுசா ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா இப்படியே பேசி பாருங்க, கண்டிப்பா உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகும், ஷூர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் why are you smiling? ஏன்பா சிரிக்கிற அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஆமா, நான் இப்ப சிரிக்கிறேன். I am smiling now, I received good news. நல்ல ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. My exam result came. எக்ஸாம் ரிசல்ட் வந்துட்டா, I feel very happy. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அதனால சிரிக்கிறேன். ஓகேங்களா, why are you worried? ஏன் கவலையா இருக்க? ஆமா, எனக்கு கவலையா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். I am worried now, I have an important meeting. ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு, ஆனா நான் ப்ரிப்பேர் பண்ணல. I didn't prepare properly, I will get ready soon. அதனால நான் ப்ரிப்பேர் பண்ணல, சீக்கிரமா ரெடி ஆகணும். இதே மாதிரி நம்ம பேசுவோம், இதே மாதிரியே பேசி பாருங்களேன், கண்டிப்பா உங்களுக்கு. நெக்ஸ்ட் பாப்போமா? why is your phone switched off? உன்னோட போன் ஏன் switch off ஆயிட்டு? my phone is switched off. ஆமா, switch off ஆயிட்டு. my phone is switched off. the battery drained fully. ஃபுல்லாவே பேட்டரி drain ஆயிட்டு, ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா போயிட்டு பேட்டரி. I was outside for a long time. ரொம்ப நேரம் வெளியில இருந்தேன்னா, I will switch it on now. இப்ப நான் switch on பண்றேன். ஓகேங்களா, இதே மாதிரி தான் நம்ம பேசுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் why didn't you reply to my message? என்னோட மெசேஜுக்கு ஏன் நீ ரிப்ளை பண்ணல? I didn't see your message. என்னோட மெசேஜ பார்க்கல. I was busy at work. நான் என்னோட ஒர்க்ல பிஸியா இருந்தேன். There was no internet. இல்ல, நெட் கிடைக்கல. I am replying now. இப்ப பதில் சொல்றேன். ஓகேங்களா, இதே மாதிரி பேசுவோமா? நெக்ஸ்ட் why are you waiting here? நீ ஏன் காத்துட்டு இருக்க? I am waiting here. ஆமா, காத்து கொண்டு இருக்கிறேன். My friend is coming. என்னோட ஃப்ரெண்ட் வந்துட்டு இருக்கான். He is late today. அவனுக்கு இன்னைக்கு லேட் ஆயிட்டு வர்றதுக்கு. I will wait for some time. நான் கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்ணுவேன் அவனுக்காக. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாப்போமா? why didn't you answer the call? நீ ஏன் என்னோட காலுக்கு ஆன்சர் பண்ணல? I couldn't answer the call. என்னால பண்ண முடியல. My phone was on silent. என்னோட போன் சைலண்ட்ல இருந்து. I was in a meeting. நான் மீட்டிங்ல இருந்தேன். I will call you back. பின்னாடி கூப்பிடுறேன். ஓகேங்களா, இதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம பேச முடியும், ஷுவரா பேச முடியும். இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதுவரைக்கும் நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை இப்பதான் புதுசா ஃபுல்லா பாக்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.